ஓபிஎஸ் புதிய கட்சியில் அடித்த அதிர்ஷ்டம் கதரும் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலே மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்க அரசியலை குடித்த ஒரு தலைவராகத்தான் இருந்தார். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு எடப்பாடி பழனிசாமியுடைய சூழ்ச்சி வலையால் ஓபிஎஸ் உடைய செல்வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இழந்து போன செல்வாக்கை ஓபிஎஸ் மீண்டும் நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக தான் புதிய கட்சியை இணைப்பதற்குரிய வேலைப்பாடுகள் வேண்டும். ஒரு புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்றால் குறைந்தது 10 லட்சம் தொண்டர்களாவது அந்த கட்சியிலே இருக்க வேண்டும். அந்த கட்சிக்கு ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும். அந்த இடத்தில் தான் ஓபிஎஸ்க்கு அடித்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தேர்தல் ஆணையத்திடம் ஒரு கட்சியை பதிவு செய்வதற்கு குறைந்தபட்சமாக ஒரு 10 லட்சம் தொண்டர்களுடைய ஆதரவு என்பது ஒரு கட்சிக்கு வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்கும். ஆனால் ஓபிஎஸ் உடைய கட்சியிலே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் என்பது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உறுப்பினர் அட்டை கொடுக்கக்கூடிய வேலையிலும் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு அந்த உறுப்பினர் அட்டையின் மூலம் பதிவு செய்து அதை இணையதளத்திலே பதிவேற்றம் செய்து அதை தேர்தல் ஆணையத்திடம் காண்பி எங்களுக்கும் ஆதரவுகள் என்பது இருக்கிறது. எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கழகம் புதிய கட்சி புதிய சின்னம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைப்பாடுகளை தான் நமது ஓபிஎஸ் அவர்கள் மிக தீவிரப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் 2வது மாநாடு மதுரையிலே செப்டம்பர் 4ஆம் தேதி நடக்கிறது. அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அது பிரம்மாண்டமான மாநாடாக அதுவும் ஓபிஎஸ்க்கு அடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற் தொண்டர்களை அந்த மாநாட்டிலே ஒன்றிணைக்கக்கூடிய வேளையில் தான் நமது ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பினர் இருக்கலாம். அதை பார்த்து தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக ஓபிஎஸ் உடைய கட்சியை அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஓபிஎஸ் இடம் திட்டமிட்டிருக்கிறாராம். அதன் அடிப்படையில் பாஜக கூட்டணியிலோ அல்லது பாஜக கூட்டணியாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியிலோ சேர்ந்து அல்லது தனிப்பட்ட முறையிலோ பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே வேட்பாளரை களம் இருக்கக்கூடிய வேளையில் அந்த இடத்தில் ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு என்பது நிரூபிக்கப்பட்டால் அதிமுகவிற்கு அந்த இடத்திலே படுதோல்வியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவார் அப்படிங்கிறது அனைவரும் எதிர்பார்த்தோம். இருந்தபோது எவ்வளவோ அறிவிப்புகளை கொடுத்து விட்டார். கீழே இறங்கியும் ஓபிஎஸ் வந்து விட்டார். இருந்தபோதிலும் எடப்பாடி பழனிசாமி மனம் அதன் காரணமாக ஓபிஎஸ் புதிய கட்சியும் ஆரம்பிக்க போகிறார். புதிதாக 2வது மாநாடும் நடத்தார். அந்த மாநாட்டின் மூலமாக மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கட்சிகளுக்கு ஒரு போட்டியான ஒரு கட்சியாக ஓபிஎஸ் புதிதாக உருவெடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது மட்டுமில்லாமல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு அதிர்ஷ்ட காற்று என்பது வீசிக்கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.